மக்களே, நேற்றைக்கு தேமுதிகவினரும் திமுகவினரும் மாவட்டம் தோறும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் திமுக கூட்டணிக்கு தேமுதிகவானது வந்திருக்கிறது. 2005 தொடங்கப்பட்ட தேமுதிகவானது எந்த ஒரு தேர்தலிலுமே திமுகவோடு இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கவில்லை. முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவானது திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது. இது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா, திமுக கூட்டணியில் நிறைய கூட்டணி கட்சிகள் இருப்பதால் கூட்டணி கட்சிக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் சில சிக்கல்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணி கட்சிகள் வராதனால் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனால் எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தேமுதிகவின் முடிவானது தவறானது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் மதிமுக, இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ், அதனோடு தேமுதிகவும் வந்திருப்பது அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. வருகிற நிகழ்வுகளை பார்த்து மேலும் எப்படி கூட்டணிகள் அமையப்போகிறது, வரக்கூடிய தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையப்போகிறது, யாருக்கு பாதகமாக அமையப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.